வணக்கம் நண்பர்களே. லண்டனுக்கு வந்ததுக்கப்புறமா செடி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பாக இருந்துச்சு. சரி, அது நம்ம ஊர் காய்கறிகளை வளர்ப்போம், நல்ல காய்கறிகளை நம்ம ஊர் காய்கறிகளை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு ஒரு கடைக்கு வந்து தேடி வந்தேன். இங்கே தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இதெல்லாம் இருக்குது. அதோட விலைகள் என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எதை வாங்கலாம், இந்த விலைக்கு இது வாங்குறதுக்கு ஒர்த்தபுளா, இல்லை நம்ம ஊருக்கும் வெளிநாட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுங்கிறத நீங்கள் இதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தக்காளி செடி. தக்காளி செடியோட ஒரு விலையை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன், நான் உங்களுக்கு விலையை காட்டுறேன். தக்காளி செடி அப்படி ரேக்கில் அழகாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. அப்புறமா இது கத்திரிக்காய் இங்கே இருக்குது. கத்திரிக்காய் வந்து மிளகாய் செடி, மறுபடியும் தக்காளி வச்சுருக்குறாங்க. ஒரு தக்காளி செடி, ஒரு தக்காளி, டொமேட்டோ, இந்தியன் ப்ளூபெரிஸ். நம்ம தக்காளி தான் இந்தியன் ப்ளூபெரிஸ்ன்னு சொல்கிறாங்க. 4 pound 50 pence. அதாவது ஒரு பவுன்னா நம்ம ஊருக்கு 105 ரூபா. 4.5 பவுண்டு அப்படின்னா வச்சுக்காங்க 470 ரூபா. ஒரே ஒரு தக்காளி செடி இந்த நாட்டில், லண்டன் நாட்டில் 450 ரூபா ஒரு செடியோட விலை. அப்புறம் கத்திரிக்காய் செடியை பார்த்திங்கன்னா அது ஒரே விலை தான், 450 ரூபா ஒரு செடி. 475 ரூபா வரும் நம்ம ஊர் விலைக்கு. மிளகாய், சில்லி பெப்பர், ஜலப்பினோ 450 ரூபா, 475 ரூபா கொடுத்து கத்திரிக்காய் செடி, மிளகாய் செடி. அப்புறம் வேறு என்ன இருக்குது, இன்னும் சில சின்ன சின்ன காய்கறிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் இங்கே இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்க. இந்த விலைக்கு இதை வாங்கலாமா? இது உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடைசி நம்ம என்ன செடி வாங்கியிருக்கணும்னா இந்த ஸ்ட்ராபெரி செடி தான். ஸ்ட்ராபெரி இதோட விலை எவ்வளோன்னா 9.50, 950 ரூபா, 1000 ரூபா வருது ஒரு செடியோட விலை. இந்த ஸ்ட்ராபெரியை வாங்கி வைக்கலான்னு ஆசைப்பட்றோம். இது எப்படி வருங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நல்ல பழம் வரும் நம்பி இதில் 2 செடி நம்ம வாங்கலான் இருக்கலாம். இதை வீட்டில் கொண்டு போய் வச்சு இது எப்படி இருக்குன்னு வளர்த்து பார்த்து உங்களுக்கு நான் ரிசல்ட் சீக்கிரமாக சொல்கிறேன். Until then, bye from CJ.